சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வந்த ஹெலிகாப்டர் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது பயண திட்டத்தின்படி நேற்று மதியம் 2:20 மணிக்கு புதுச்சேரியிலிருந்து தனி விமானத்தில் சென்னை விமான நிலையம் வர வேண்டும். பின்னர் தனி ஹெலிகாப்டரில் மறைமலை நகர் ஃபோர்ட் தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து காரில் பொத்தேரியில் உள்ள தனியார் பல்கலைக்கு சென்று பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க வேண்டும். விழா முடிந்து மீண்டும் மாலை 5 மணிக்கு தனி விமானத்தில் நாக்பூர் செல்லும் வகையில் அவரது பயண திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிதின் கட்கரி புதுச்சேரியிலிருந்து வந்ததே லேட். மதியம் 2:20 மணிக்கு பதில் மாலை 4:15 மணிக்கு தான் சென்னை விமான நிலையமே வந்தார். அங்கிருந்து உடனடியாக தனி ஹெலிகாப்டரில் மறைமலை நகர் ஃபோர்ட் தொழிற்சாலை வளாகம் சென்றார். அங்கிருந்து காரில் புறப்பட்டு கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றார். விழா முடிய தாமதமானது. மீண்டும் தனி ஹெலிகாப்டரில் வருவதற்கு நேரம் அதிகமானது. உடனே சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகளை ஹெலிகாப்டரை இயக்கியோர் தொடர்பு கொண்டனர். அப்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக அமைச்சரின் ஹெலிகாப்டர் தரையிறங்க அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதாவது மாலை 6 மணிக்கு மேல் ஹெலிகாப்டர் வானில் பறக்க மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அனுமதி அளிக்க தடை விதித்துள்ளது. அதன் அடிப்படையில் ஹெலிகாப்டர் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அமைச்சர் காரில் புறப்பட்டு மாலை 6:50 மணிக்கு சென்னை ஏர்போர்ட் வந்தார். பின்னர் தனி விமானத்தில் நாக்பூர் புறப்பட்டார்.